நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான கலர் மாறாத ஒரு புதினா சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அவங்க எல்லாருக்குமே இந்த டேஸ்டான புதினா சட்னியை செய்து கொடுங்க. பசியை தூண்டி இன்னுமே வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசியையும் தூண்டக்கூடியது, பத்தாததுக்கு உடம்பு குளிர்ச்சியாக்கக்கூடியது. இந்த டேஸ்டான புதினா சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு, 1.5 ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு, ரெண்டையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. உளுந்தும் பருப்பும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாதுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாதான் பருப்பு வந்து நல்லா வறுபட்டு வரும். ஓரளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் சீக்கிரமே சேஞ்ச் ஆகிடும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, பருப்பு சீக்கிரம் கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட ஒரு 4 துண்டு அளவு இஞ்சியை தட்டி போட்டிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து பெரிய சைஸ் துண்டாக 4 துண்டு எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட பெரிய வெங்காயம், முழு பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த சட்னி இன்னுமே டேஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா முழுசாகவே நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதாவது ஒரு 40 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா சட்னி இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே கலந்து போட்டு தான் செய்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் முழுசுமே பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம், அதுவுமே நல்லதாக இருக்கும். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் காரம் கம்மியாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்லைஸ் அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு அரை முடி தேங்காயில் வந்து 1/4 முடி தேங்காவை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நான் சொல்கிற குவான்டிட்டி வந்து 2 கட்டு புதினாவுக்கு வந்து இந்த குவான்டிட்டி எடுத்துக்கலாம். அதாவது 2 கைப்பிடி அளவு புதினா வரும் கழுவினதுக்கப்புறமா. இந்த தேங்காவையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது தேங்காவோட வாசமும் அவ்வளவு அருமையாக இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, சட்னி வந்து சீக்கிரமே கெட்டு போகாது, ரொம்ப நேரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காவை வதக்காமல் போட்டிங்கன்னா சட்னி வந்து சீக்கிரமே கெட்டு போயிடும். அதனால் தேங்காவை வந்து ஓரளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் வெங்காயம் எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறமா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 2 கட்டு புதினாவையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளங்கை பிடிக்கிற அளவுக்கு 2 கைப்பிடி அளவு புதினா இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்ததுன்னா தேங்காய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க. இந்த சட்னி ஆரம்பத்துலேருந்தே லோ ஃப்ளேமில் செய்யணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். புதினா சேர்த்தோன்னே ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. அதாவது ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் பரட்டி விட்டாலே போதும். அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், புதினாவோட வாசனையும் நல்லா வரும். நீங்கள் ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகிடும், புதினாவோட ஸ்மெல்லு வராது. நல்லா கமகமன்னு புதினா சட்னி சாப்பிட்ணுன்னா 1 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக பரட்டி விட்டுட்டு இதை ஆற வச்சிடலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கலரும் மாறாமல் இருக்கும். இது இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வந்துடலாம். அரைக்கும்போது தண்ணி வந்து நிறைய ஊற்ற வேண்டாங்க, ஓரளவுக்கு கெட்டியாகவே வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் புதினா சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அரைச்சதுக்கப்புறமா புதினா சட்னி எவ்வளவு க்ரீனிஷாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட கலர் மாறவே இல்லை, அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. வாசமும் அவ்வளவு கமகமன்னு வருது, வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல வாசமாக இருக்குது. சட்னி வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இது கூட மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி மட்டும் கலக்கி ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான கலர் மாறாத புதினா சட்னி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதோட டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், மனமும் அவ்வளவு அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இது நல்ல பசியை தூண்டக்கூடியது, டைஜஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணக்கூடியது, உடம்பை குளிர்ச்சியாக்கக்கூடியது, ரொம்பவே ஹெல்த்தியான சட்னின்னு கூட சொல்லலாம். இந்த சம்மருக்கு வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி புதினா சட்னி செய்து கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டான புதினா சட்னி ரெசிப்பியை நான் சொன்ன மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.